இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, மற்றவர்களுடைய குறைகளை யார் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களுடைய சக்கராத்துல களிமா வராது. சக்கராத்துல என்ன வராது? களிமா வராது. ஒரு நாளும் சக்கராத்துல களிமா வரலண்டா விளங்கி கொள்ளுங்க, இவர் பலாய் பேசியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي حقت عليه شفاعتي يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ஒரு கிருபையாக, எங்களுக்கு அருளாக அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக எங்களுக்கு அனுப்பினான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த ஸலவாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முதலாக சொல்கிறான், நான் ஸலவாத் சொல்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் ஸலவாத் சொல்கிறேன். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் வானத்தில் எத்தனை கோடி மலக்குகள் இருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு தான் சொல்கிறான், மூமீன்களே, நம்பியவர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாத்தும் சலாமும் சொல்லுங்கள். அல்லாஹுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அல்லாஹ் தொழுறதில்லை, அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறதில்லை, அல்லாஹ் எதுவும் செய்யறதில்லை, ஆனா அல்லாஹ் ஸலவாத் சொல்றார். சகோதரர்களே, நல்ல முறையில் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அதுவும் அல்லாஹ் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இஸ்திம்ரார். இந்த ஸலவாத்துடைய பெருமதி இதுதான். அல்லாஹுடைய ஸலவாத் என்றால் என்ன? அல்லாஹ் நபியை புகழ்றது. இன்னல்லாஹ
இரண்டாவது மலக்குகள். இப்ப நாங்க இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறோம் 40-50 பேர். நாங்க ஸலவாத் சொல்றதுக்கு சில நேரம் பயப்படுவோம், மறந்துரும். ஆனா சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மலக்குகளுடைய தொகை அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். وَمَا يَعْلَمُ جُنُودَ رَبِّكَ إِلَّا هُوَ. மலக்குகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவ்வளோ மலக்குகளும் நபி மீது என்ன செய்யறாங்க? ஸலவாத். எப்படி இருக்கும்? அல்லாஹ் எங்களுக்கு முதல் விளங்கப்படுத்துறான் ஸலவாத்துடைய பெருமதி என்ன. நான் ஸலவாத் சொல்கிறேன், மலக்குகள் ஸலவாத் சொல்கிறார்கள். மூன்றாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது நீங்க ஸலவாத் சலாம் சொல்லும். அல்லாஹுடைய ஸலவாத், மலக்குகளுடைய ஸலவாத், மூமின்களுடைய ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நபியான நேரம் மக்காவுடைய பாதையில் போவேன், மக்காவில் இருக்கக்கூடிய மரங்களும் கல்லுகளும் எனக்கு சலாம் சொல்லும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். சொல்றாங்க, ஜுகாக் என்ற ஒரு மலை அடிவாரத்திலே போனேன், அந்த ஜுகாக் என்ற மலை எனக்கு சலாம் சொன்னது. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை பூர்த்தியாக ஸலவாத் சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, வாழ்க்கை பூர்த்தியாக. நாங்க நபி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை சகோதரர்களே, இஸ்லாத்தை பத்தி தான் எங்களுக்கு பேச கிடைக்குது இல்லை, பேச விட மாட்டாங்க, சந்தர்ப்பம் தர மாட்டாங்க இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு. ஸலவாத் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சுபஹ தொழுதுட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, சஹாபாக்களே, ஒரு மனிதன் ஒரு மாட்டுக்கு மேலே ஏறி மாட்டுக்கு அடித்து வெள்ளாண்மையில வேலை செய்தான். உடனே மாடு பேசியது அவனோடு. நபி அவங்க சொல்றாங்க, மாடு பேசியது, மனிதனே, எனக்கு மேல நீ ஏறுறதுக்கு நான் படைக்கப்படவில்லை, நான் படைக்கப்பட்டது வேளாண்மையில் வேலை செய்வதற்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் நம்புறேன், அபூபக்கர் நம்புறார், உமர் நம்புறார். ஒரு மாட்டுக்கு விளங்குது, மாடு சொல்லுது, நான் ஏன் படைக்கப்பட்டேன். சகோதரர்களே, இதே மாதிரி ஒரு ஹதீஸ் அஹ்மத்ல வருது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு ஓனாய் என்ன செய்து ஒரு ஆட்டை பிடிக்குது. ஆட்டை பிடிச்சதோட ஆட்டிடேன்னு என்ன செஞ்சான், உடனே அந்த ஆட்டை பறிச்சு எடுத்துட்டான். தெரியுமா, வாழ குரபியில் பேசியது, சொன்னது, அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்கையா நீ என்னிடமிருந்து பறிக்கிறாய். அந்த மனிதன் சொன்னான், என்ன ஆச்சரியம், ஓனாய் அரபு பேசுது. அந்த ஓனாய் சொன்னது, நான் அரபு பேசுறது ஆச்சரியம் அல்ல, யஸ்ரிப்ல ஒரு நபி வந்திருக்கிறார், முஹம்மது என்ற நபி, இவர் சொல்றதுதான் ஆச்சரியம். போ. உலமாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒரு ஓனாய் தனது கடமையை செய்தது, நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் என்று சகோதரர்களே. ஓனாய் தன்னுடைய கடமை தாவத் அதை செய்தது. சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஓதின் எத்தனை உலமாக்கள் மௌனிகளாக இருக்கிறாங்க, பேச இயலாது, சந்தர்ப்பம் இல்லை. நாங்களும் தமிழ் ஜும்மாவை தொடங்கலண்டா எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அல்லாஹுடைய அமானிதம் இவைகள் எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத் சலாம், கல்லுகள், மரங்கள். சகோதரர்களே, ஸலவாத் சொல்வதால் உள்ள பிரயோஜனம் என்ன? ஸலவாத் சொல்வதால் உள்ள பிரயோஜனம், நீங்க சும்மா இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸலவாத் ஓதுறீ. முதலாவது பிரயோஜனம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில் ஒரு ஆள் என் மீது ஒரு தடவை ஸலவாத் ஓதினால் அல்லாஹ் அவர் மீது 10 தடவை ஸலவாத் ஓதுறான். நீங்க ஒரு தடவை நபியின் மீது ஸலவாத் ஓதினீங்களா, அல்லாஹ் உங்கள் மீது எத்தனை தடவை?
என்ற அடியான் இந்த கனடால டொரண்டோல இருந்துட்டு என்னை பத்தி பேசுறான் பாரு, நபி மீ சலவாத் ஓதுறான் பாருன்னு அல்லாஹ் 10 தடவை மலக்குகள்கிட்ட சொல்லிடுவோம். சாதாரண அமலல்ல சகோதரர்களே சலவாத். வீணாக பேசுவதை விட்டுட்டு இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, மற்றவர்களுடைய குறைகளை யார் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களுடைய சக்கராத்துல களிமா வராது. சக்கராத்துல என்ன வராது? களிமா வராது. ஒரு நாளும் சக்கராத்துல களிமா வரலண்டா விளங்கி கொள்ளுங்க, இவர் பலாய் பேசியிருக்கிறார். சலவாத் ஓதணும் அதிகமா, சலவாத் ஓதிக்கொள்ளணும் சகோதரர்களே. முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, வாழ்க்கையில் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. உங்களோட கவலை போகணுமா? சலவாத் ஓதும். ஒரு தடவை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல வருது, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் சலவாத் ஓதவா என்ற துஆவில் அரவாசி. நபி அவங்க சொன்னாங்க கூடுதலா ஓதுங்க, 3/2. கடைசியா கேட்டார், என்ற துஆவே சலவாத்தா? கையை தூக்கி சலவாத் மட்டும் ஓதுறீங்க நீங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதன் யக்ஃபீக்கல்லாஹு ஹம்மத் துன்யா வ ஹம்மல் ஆஹிரா. உங்களுக்கு ஒரு துஆவும் தெரியா, கையை தூக்கி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் அப்படி ஓதுறீங்க. உங்களோட உலகத்துடைய ஆகிரத்துடைய முழு கவலையும் அல்லாஹ் போக்கிடுவான். எல்லா கவலையும் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து 100 தடவை சலவாத் ஓதுங்க. சில உலமாக்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு 20,000 சலவாத். அல்லாஹ்வுடைய கட்டளை தானே சலவாத். ஒரு நாளைக்கு 10,000 சலவாத். சகோதரர்களே, நீங்க ஹரத்துக்கு போனா பாப்பீங்க, மஸ்ஜித் நபவியில பாப்பீங்க, சலவாத் ஓதிட்டே இருப்பாங்க. இரண்டாவது பிரயோஜனம். மூன்றாவது பிரயோஜனம் சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என் மீது சலவாத் ஓதுவாரோ என்னுடைய ஷஃபாத் கடமையாகிவிட்டது. நபியோங்க எங்களுக்கு ஷஃபாத் செய்வாங்க. நாங்க எப்படி பழகணும்டா, ஒரு சஃபையில சலவாத் ஓதாட்டி நாங்க ஞாபகப்படுத்தோம், ஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று ஞாபகப்படுத்தும். என்ன சஃபையை மனமாக்குறதுக்கு. இது மூன்றாவது பிரயோஜனம். நான்காவது பிரயோஜனம் சகோதரர்களே, துவாக்கு கையை தூக்குறீங்க தானே, நீங்க எவ்வளோ துவா கேட்டாலும் சலவாத் ஓதல்லண்டா அந்த துவா அப்படி இடையில நின்றும், மேல போவார். எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறார் பாருங்க. எல்லாருமே துவாவுல கடைசி என்ன ஓதுவாங்க? கடைசி சலவாத் ஓதுவாங்க. சலவாத் ஓதி போட்டு தான் நாங்க கையை மோறுவோம். ஏன்? சலவாத் ஓதினா தான் சகோதரர்களே துவா கபூல் செய்யப்படும். நான்காவது. ஐந்தாவது, ஒரு சலவாத் ஓதினீங்கன்னா 10 தரஜாத் கூடும். உங்களோட 10 நன்மை எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும். சலவாத். ஆறாவது சகோதரர்களே, மன் சர்ரஹு ஐயல் கல்லாஹ ராதியன் ஃபல்யுக்ஸிர் ஸலாத அலைய. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையில் சந்திக்க விரும்பினால் அதிகமாக என் மீது சலவாத் ஓதும். சலவாத்தை பழக்கணும். பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னா சொல்லுங்க, 1000 சலவாத் ஓதும். வீட்டில் எத்தனையோ சலவாத் இருக்குது. எல்லாம் நாங்க தொழுகையில் ஓதுறோமே சலவாத், அத்தஹியாத்ல ஓதுறோமே, அதை ஓதினா சரி, அது ஓதினா சரி. எங்கட பெண்களை பழக்கணும் சலவாத் ஓதுறதுக்கு. நாங்க பழகணும் சலவாத்துகள் ஓதுறதுக்கு. ஏழாவது சிறப்பு சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் எனக்கு மிக நெருக்கமாக வாரவங்க யார்? நபி அவங்க சொன்னாங்க, என் மீது சலவாத் ஓதுறவங்க. அதனால சலவாத் ஓதுறவங்களோட முகம் வெளிச்சமாயிரும். சலவாத் ஓதுறவங்களோட முகம் என்ன செய்யும்? வெளிச்சமாயிரும். என்ன அவங்களோட பழக்கம் சலவாத். பாருங்க, நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க இதெல்லாம். இதனால் தான் உலமாக்கள் சலவாத் எந்தெந்த இடத்துல ஓதணும். முதலாவது சகோதரர்களே, பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சீங்க, எல்லா துவாவையும் ஓதிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் முதலாவது இடம்.
இரண்டாவது தொழுகையில் அத்தஹியாத்ல என்ன செய்வீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. தொழுகையில் இரண்டாவது இடம். மூன்றாவது குனூத்த முடிக்கும் பொழுது பாருங்க, ஸல்லி அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மூன்றாவது. நான்காவது ஜனாசா தொழுகையில் பாருங்க, ஜனாசா தொழுகையில் இரண்டாவது தக்பீர் என்ன ஓதுவோம்? முதல் தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீர்ல ஸலவாத். ஐந்தாவது சகோதரர்களே, இமாம்கள் குத்துபா ஓதுறாங்களே, குத்துபாவுல ரெண்டு குத்துபாவுலையும் ஸலவாத் ஓதணும் கட்டாயம். சகோதரர்களே, ஆறாவது முஅத்தின் அதான் சொல்றாரு, கடைசி என்ன சொல்லுவார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிப்பாரு. உடனே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஸலவாத் ஓதிட்டு தான் துஆ ஓதணும். ஏழாவது துஆவுல கட்டாயம் ஸலவாத் ஓதணும். இரண்டாவது சஃபா மருவா இருக்குதே, உம்ராக்கு போறீங்க, ஹஜ்ஜிக்கு போறீங்க, ஸலவாத் ஓதணும். மஜ்லிஸ்கள் இருக்குதே, மஜ்லிஸ்கள் கலையும் பொழுது கட்டாயம் ஸலவாத் ஓதணும். பத்தாவது முஹம்மத் அஹ்மத் என்ற பெயர் கேள்விப்பட்டதோட காதுல விழுந்ததோட ஸலவாத் ஓதிரோம். அப்படி ஸலவாத் ஓதல்லண்டா சொன்னாங்க அவன் கஞ்சன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஸலவாத் ஓத வேண்டிய ஆக முக்கியமான நாள் எந்த நாள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஸலவாத்தை கூட்டோம். ஏன்? வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்படுது அதிகமாக. சகோதரர்களே, ஜும்மாவை முடிச்சிட்டு ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு உட்கார்ந்து நாங்கள் அத்தஹியாத்ல வரக்கூடிய ஸலவாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருந்தால் ஸலவாத்தை கூட்டணும் வாழ்க்கையில. ஸலவாத்தை ஓத ஓத சஹாபாக்கள் எப்படி ஸலவாத் ஓதுவாங்க? கிதாபுகள்ல 40க்கும் மேற்பட்ட ஸலவாத்துகள் எழுதப்பட்டிருக்குது. ஆக உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத்த சகோதரர்களே, இன்னைக்கு ஜும்மாவை கேட்டீங்க, அதை பிரயோஜனத்தை அடைவதற்காவது இன்று ஜும்மாவுக்கு பிறகோ அசருக்கு பிறகோ உட்கார்ந்து ஒரு 40 தடவை அல்லது 100 தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நபி அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு காணும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவிலே பார்ப்பேன். மாணவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே எப்படி பார்ப்பீங்க? சொல்லுவாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் நான் ஸலவாத் ஓதுவேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் லம் யுஸல்லி அலைஹி وصل على محمد كما أمرت بالصلاة عليه وصل على محمد كما تحب أن يصلى عليه وصل على محمد كما ينبغي أن يصلى عليه. சகோதரர்களே, அல்லாஹ் ரவுதாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் தருவான், மதீனாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். வாழ்க்கையில் ஸலவாத்தை நாங்கள் அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் போக்கி வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நன்றியாக ஸலவாத் ஓதும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வசீலா ஃபதீலாவை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு இரவிலும் ஸலவாத் சொல்லும் நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.